பெங்களூரில் நான் பிஷப் காட்டன் பள்ளியில் படிக்கும் போது அங்குள்ள சாப்பல் என்று சொல்லக்கூடிய சிறிய தேவாலயத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளில் பைபிள் வகுப்புகள், சண்டே ஸ்கூல் வகுப்புகள் நடப்பது வழக்கம். அங்கு பெரும்பாலும் கிறிஸ்துவ மத மாணவியரே செல்வது வழக்கம் என்றாலும் நானும் அந்த வகுப்புகளுக்கு செல்வேன். அப்பொழுது வண்ணமிகு படங்களுடன் கூடிய பைபிள் கதை புத்தகங்களை வழங்குவார்கள். அவற்றை வீட்டிற்கு கொண்டு வந்து நான் படிப்பேன். எனவே பைபிளில் கூறப்பட்டுள்ள கதைகளை எல்லாம் நான் நன்கு அறிவேன். இந்த கதைகள் வாழ்வியலுக்கு தேவையான நன்னெறிகளை போதிக்கின்றன. இந்த போதனைகளை பின்பற்றி வளர்ந்தவள் நான் என்பதை இந்த தருணத்தில் சொல்லிக் கொள்வது பெருமிதம் அடைகிறேன். உலக உயிர்கள் அனைத்தையும் அன்பால் கவர்ந்து வரும், உலகத்தின் மாந்தர்க்கு அன்பின் புனிதத்தை உணர்த்தியவருமான இயேசு பிரான் தோன்றிய கிறிஸ்துமஸ் திருநாளை மகிழ்வுடன் கொண்டாடும் அதே வேளையில் அவரது உபதேசங்களை கடைபிடிப்பது நமது கடமையாகும். அன்பு பொறுமை உள்ளது, நன்மை செய்யும், பொறாமைப்படாது, தற்புகழ்ச்சி கொள்ளாது, இருமாப்பு அடையாது, இழிவானதை செய்யாது, தன்னலம் நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, தீவினையில் மகிழ்வுறாது, எதையும் பொறுத்து கொள்ளும் என்று அன்பை பற்றி வேதாகமத்தில் விரிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்ட அன்பை, சகோதரத்துவ உணர்வுடன் கூடிய அன்பை நீங்கள் பகைவரிடத்திலும் காட்ட வேண்டும். பகைவரிடத்திலும் அன்பு காட்டுங்கள் என்று போதித்தவர் இயேசு பிரான். இதை ஒரு சிறிய கதையின் மூலம் நான் உங்களுக்கு எடுத்துரைக்க விரும்புகிறேன். ஒரு தேயிலை தோட்டம், அதில் பல தொழிலாளர்கள் வேலை புரிந்து வந்தனர். அவர்களுள் ஒரு தொழிலாளி நேர்மையாகவும் கடுமையாகவும் வேலை செய்து வந்தார். இதனை கவனித்து வந்த தோட்ட முதலாளி அந்த தொழிலாளிக்கு பதவி உயர்வையும் ஊதிய உயர்வையும் அளித்து வந்தார். பின்னர் மேலாளர் பதவியையும் அந்த தொழிலாளிக்கு வழங்கினார். மேலாளர் பதவி வகித்தாலும் தான் செய்து வந்த தோட்ட வேலைகளையும் அந்த தொழிலாளி செய்து வந்தார். வயதானவர்களின் வேலைகளையும் அவரே சேர்த்து கவனித்தார். இவற்றை கவனித்த முதலாளி அந்த தொழிலாளியிடம் எல்லா பொறுப்புகளையும் ஒப்படைத்தார். ஒரு நாள் தொழிலாளியை அழைத்த முதலாளி, இன்னும் 10 தொழிலாளர்களை வேலைக்கு அழைத்து வா என்றார். அந்த தொழிலாளியும் 10 தொழிலாளர்களோடு தோட்டத்திற்கு திரும்பி வந்தார். அவர்களை முதலாளிக்கு